என்னதான் நம்ம விஜய் கிட்ட பணம் இல்லைனாலுமே கூட நம்ம மல்லி இருந்துட்டு விஜயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா கணக்கில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது நம்ம இவங்க அதாவது நாகு இருந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயை. ஏன்னா விஜய்க்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கான காரணம் அவர்கிட்ட சொத்து இருக்குது, பணம் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் அந்த சொத்து எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போது விஜய் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னும்போது விஜயை பற்றி ரொம்பவே தப்பாக அன்னபூர்ணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த மொட்டை மாடியில் நின்றுட்டு நம்ம விஜய் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதாவது அதாவது மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, பாசத்தினால தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி மல்லிக்கிட்ட போயிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் தப்பாயிடுமோ, அதாவது மனசார வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் புருஷன் பொண்டாட்டியாக வாழலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் இங்கே எதனா நினச்சிக்குவாளோ அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே அதாவது நம்ம மல்லிக்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாகுவ பல்லார் பல்லார்னு கன்னத்து மேலே அரைஞ்சு, உங்களை விட எனக்கு விஜய் சார் தான் முக்கியம். நீங்கள் இந்த வீட்டு விட்டு கிளம்புறதுனா கூட கிளம்பி போயிட்டே இருங்க. இதுக்கு மேலே விஜய் சாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வார்த்தை தப்பாக சொன்னீங்க அப்படின்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி